Hello guys, welcome back to Runway for You channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து புதுசா வாங்கி இருக்கிற கேமராவை தான் ரிவ்யூ பார்க்க போறோம். இப்போதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். நம்ம வாங்கி இருக்கிற கேமரா பாத்தீங்கன்னா DSC w810 கேமரா. இது வந்து एक्चुअली ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா. இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் நான் கடைசியா சொல்றேன். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கேமரால பாத்தீங்கன்னா 20.1 மெகா பிக்சல் இருக்குது. 6 ஆப்டிகல் ஜூம் 26 mm wide angle lens இருக்குது. கேமரால வந்து வீடியோ வந்து 720p ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது एक्चुअली ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா. இதுக்கு வந்து 2 years வாரண்டி வந்துரும். உள்ள வந்து வாரண்டி பில் எல்லாமே இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கேமரா மேலே வச்சிருக்காங்க. நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இங்க வைக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேனுவல் அதெல்லாம் வச்சிருக்காங்க. மேனுவல் கியர் வாரண்டி கார்டு எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. நமக்கு அப்புறமா யூஸ் ஆகும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கேமராக்கான பேட்டரி ஒரு சின்ன பேட்டரி தந்துக்குறாங்க. இதுவும் சோனியோட பேட்டரி தான். அதுக்கடுத்து இதுக்குள்ள வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் தந்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. அது இதுவும் சார்ஜ் பண்றது. இது கூட ரெண்டுத்தையும் இந்த ஹப்ல வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு கேமராவை சார்ஜ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை இந்த பாக்ஸ்ல. நம்ம இந்த பாக்ஸை ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம கேமராவை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கேமரா கூடவே நமக்கு வந்து ஒரு ஹேண்ட் டேக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல கட்டிட்டு கையில் மாட்டிக்கலாம். ஏன்னா கேமரா கீழே விழாத இருக்கும். இதுதான் கேமராவோட ஃப்ரண்ட் லுக்கு. இப்போ கேமராவை திருப்பி நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிற லுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேமராக்கான பேட்டரி போடுற ஸ்லாட்லாம் இருக்குது. இதோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல தான் பேட்டரி போடுற ஸ்லாட் இருக்குது. இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு இப்படி தூக்குனிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து SD கார்டு போடலாம். இந்த இடத்துல பேட்டரி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட பேட்டரி கார்டு போடுற ஸ்லாட்டு. இந்த இடத்துல SD கார்டு போட்டுக்கலாம். இந்த இடத்துல பேட்டரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இதுதான் சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட்டு. இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற பட்டனு. இது வந்து மெனு பட்டனு. இது வந்து இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து வைட் ஆக்கிறதுக்கு, இது ஜூம் ஆக்கிறதுக்கு. இது வந்து ஷட்டர் பட்டனு, இது ஆன் ஆஃப் பட்டன். அவ்வளோதான். இதுதான் கேமராவோட சோனியோட லென்ஸு. இந்த கேமராவோட ஸ்பெக்ஸு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 21 மெகா பிக்சல்ஸ் கேமரா. இதில் யூஸ் பண்ண லென்ஸ் பார்த்தீங்கன்னா சோனியோட லென்ஸு. இதனுடைய அப்பச்சர் வந்து ரேட்டிங் வந்து 3.5 வைட் ஆங்கிள்லேயும் 6.5 ஃபுல் ஜூம்லேயும் இருக்கும். இதில் வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து 12x வரைக்கும் இருக்குது. ஆப்டிக்கல் ஜூம் ஆனால் 6x வரைக்கும் தான் மூவி ரெக்கார்டிங்கில். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், போர்ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இதில் ISO ரேஞ்செலாம் வந்து வெரி லிமிட்டடாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா அதோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளாஷ்லாம் வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷை வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் மைக் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இதோ பாங்க, இதுதான் ட்ரைபாடோட செட்டப்பு. ட்ரைபாடில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல ட்ரைபாட் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குட்டி டிஸ்பிளே கேமராவுக்கு. அதுக்கடுத்து வந்து இந்த கேமராவில் ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 1/1500 ஷட்டர் ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. அதேமாரி ஏற்கனவே சொன்ன அப்பச்சர் ரேட்டிங் தான் இருக்குது. இதில் ஃப்ளாஷ் மோட் ஆட்டோவும் இருக்குது. இல்லை நம்மளே ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ஐஎஸ்ஓ வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது, ஸ்மைல் ஷட்டர் இருக்குது, கிரிட் லைன் பண்ணிக்கலாம், பியூட்டி எஃபெக்ட் கூட இதில் நம்ம பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் வந்து ஸ்லோ மோஷன் கூட போகும். ஸ்லோ மோஷன் எடுக்கலாம். ஸ்லோ மோஷன்னா அல்ட்ரா ஸ்லோ மோஷன்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம். இந்த ரீசார்ஜபிள் பேட்டரியெல்லாம் இப்போ நம்ம போட்டு கேமராவோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வாங்க. கரெக்டாக அதை இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு இப்படி தூக்குனிங்கன்னா அன்லாக் ஆகிடும். கரெக்டாக நம்ம பேட்டரி போடுறது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இதுக்குள்ளே வரணும். அப்போ நம்ம போடும்போது எப்படி போடணுன்னா இப்படி எடுத்துகிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேமராவை ஆன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்க கேமரா நமக்கு ஆன் ஆகிடுச்சு. நோ மெமரி கார்டுன்னு காட்டுது. நம்ம ஆக்சுவலாக மெமரி கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே. மெமரி கார்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த கேமரா வாங்கும்போது நம்ம இந்த கேஸும் வாங்கியிருந்தோம். கேஸ் வந்து நம்ம கேமரா கூடவே வந்துச்சு. நம்ம கேமரா வாங்கும்போது இதையும் வாங்கியிருந்தோம். ஒரு எஸ்டி கார்டும் வாங்கியிருந்தோம். இந்த எஸ்டி கார்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 32 GB, ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100 Mbps, சாண்டிஸ்கோட எஸ்டி கார்டு. இப்போ நம்ம வந்து இந்த கேமராவில் போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த எஸ்டி கார்டை இதுக்குள்ளே போட்டு பார்ப்போம். எஸ்டி கார்டை உள்ளே போட்டோம். இப்போ வந்து நம்ம லோட் பண்ணி பார்ப்போம். சைபர் ஷாட்டுன்னு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இல்லை வாங்க, இப்போ நம்ம போட்டது இப்போ வந்து இது மேக்ரோ மோடில் மாறிடுச்சு. இப்போதைக்கு இது மேக்ரோ மோடில் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. இது வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். இப்போ இந்த மெனுவுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய மோடு இருக்குது. டிஃப்ரெண்ட் மோடு. ஈஸி மோடுன்னு இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து பிக்சல்ஸு, எக்ஸ்போஷர் கண்ட்ரோலு, கண்டினியூஸ் ஷாட்டிங்கு, ஸ்மைல் ஷட்டரு, ஸ்மைல் டிடெக்ஷன், ஃபேஸ் டிடெக்ஷன், மூவி சைஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதுலே பேசிக். இப்போ யாராவது உங்களோட சைல்டு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் வாங்கி தரலாம். இல்லை யாராவது பசங்க தான் பார்த்துன்னு இருக்கிறீங்கன்னா நீங்களும் இதை வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக ஒரு கேமரா, பாக்கெட் கேமரா யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றவங்க இது ஒரு பெஸ்ட்டு கேமரா. நம்ம இந்த கேமரா யூஸ் பண்ணி ஒரு சில ஃபோட்டோ எடுக்கிறோம். இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வீடியோவில் போடுறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போட்ட ஒரு சில ஃபோட்டோவை இந்த கேமரா யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் வெயிட் பண்ணி இந்த டைம் வந்துருச்சு. இப்போ எல்லோரும் எதுக்கு வெயிட் பண்ணின்னு இருப்பீங்கன்னா இந்த கேமராவோட ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணின்னு இருப்பீங்க. இந்த கேமரா நாங்கள் வாங்கினது வந்து ஆக்சுவலாக சென்னையில் வாங்கினோம். எவ்வளோக்கு வாங்கினோன்னா 11,500க்கு இந்த கேமரா வாங்கினோம். இந்த கேமரா 11,500க்கு ஒர்த்தான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இன்னும் நம்ம சேனலில் இன்னும் பெரிய அன்பாக்சிங்லாம் இன்னும் இருக்குது. அந்த அன்பாக்சிங்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைனா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம இன்னும் பெரிய அன்பாக்சிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத ஷேர் பண்ணுங்கள்.